அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான இகாமர்ஸ் தளங்களில் உங்களுடைய பொருட்களையும் விற்பனை செய்யணுமா? ecom மாஸ்டர் சேனலுடைய கட்டண வகுப்பில் அதற்கான முழு தகவல்களும் வீடியோ வடிவில் உங்களுக்கு கிடைக்கும். கட்டணம் ரூ. 1499 மட்டுமே. மேலும் உங்களது சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். வீடியோவை பெற உடனே தொடர்பு கொள்ளவும். அனைவருக்கும் வணக்கம். இகாமர்ஸோட இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் 20 லட்ச ரூபாய்க்கு உள்ள டேர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஜிஎஸ்டி இல்லாமே பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்போவுமே கவர்மெண்ட் இருந்தும் சரி, ஒரு ப்ரைவேட் ஒரு வெப்சைட்டில் இருந்தும் சரி, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா அதை ஃபுல்லாக படிக்கணும். படித்து புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அதில் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூ ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன சொன்னாங்கன்னா, 7 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் வருமானம் உள்ளவங்க இன்கம் டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அது பின்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா அது நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பின்னாடி அதுக்குள்ளே ஏதோ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இகாமர்ஸ் அதாவது ஆன்லைன் வழியாக அவங்களுடைய பிஸ்னஸை பண்ணுறவங்க 20 லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை, எடுக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு டேர்ன் ஓவர் அப்படின்னா நீங்கள் வாங்கினது விற்றது, சரிங்களா, எல்லாம் சேர்த்து தான் டேர்ன் ஓவர். அதாவது ரெவன்யூ கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பொருளை 1 லட்ச ரூபாய்க்கு விற்றுருப்பீங்க இந்த மாதம், அடுத்த மாதம் ஒரு 1 லட்சம், அடுத்த மாதம் 1 லட்சம், ஒரு 12 மாதம் சேர்த்துனா மொத்தம் 12 லட்ச ரூபாய் நீங்கள் பொருளை விற்றுருப்பீங்க. 12 லட்ச ரூபாயில் உங்களுடைய லாபம் எவ்வளோ இருக்கும்? 3 லட்சம் தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் மொத்தமாக விற்றீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்ந்து வர்றதான் டேர்ன் ஓவர், உங்கள் லாபம் மட்டும் டேர்ன் ஓவர் கிடையாது. ஸோ டேர்ன் ஓவர்னால் ஃபஸ்ட் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவீங்க, இந்த மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு நான் சேல் பண்ணணும்னு ஃபைல் பண்ணுவீங்க. அதில் உங்கள் லாபம் எவ்வளோவா இருக்கும்? ஒரு 25,000 தான் உங்களுடைய லாபமாக இருக்கும் இல்லையா? அந்த 25,000 கிடையாது டேர்ன் ஓவர். 1 லட்ச ரூபாய்க்கு மொத்தமாக நீங்கள் சேல் பண்ணீங்க பார்த்தீங்களா, அந்த சேல் பண்ண மொத்த வேல்யூ தான் டேர்ன் ஓவர். இந்த டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஏற்கனவே ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னா, 40 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டேர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை. இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரூலு. இது முதல்ல 20 லட்சமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்தப்பறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை 40 லட்ச ரூபாயை மாற்றினாங்க. இப்போவும் அந்த ரூல் இருந்துட்டு தான் இருக்குது. 40 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ஒரு கடை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 40 லட்ச ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பரை எடுக்க தேவையில்லை. உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க ஜிஎஸ்டி நம்பர் ஏன் எடுக்கலை அப்படின்னு. இது ஆஃப்லைனுக்கு. ஏன் இந்த ரூலை வச்சுருக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆஃப்லைனில் ஒரு கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் மட்டும் தான் நீங்கள் சேல் பண்ணுவீங்க. மிஞ்சி போனால் உங்கள் பக்கத்து ஊர் ஒரு 2-3 ஊர்லேருந்து யாராவது உங்கள்கிட்ட பொருளை வாங்கிட்டு போவாங்க இல்லையா? உங்கள் ஊருக்குள்ளே மட்டும்தான் நீங்கள், உங்கள் பின்கோடுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் பொருளை சேல் பண்ணுவீங்க. அதுக்காக தான் இந்த 40 லட்ச ரூபா லிமிட்டை வச்சுருந்தாங்க. இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் டெவலப் ஆக இந்த ஆன்லைனில் நிறைய பேர் சேல் போகிறாங்களே அப்படிங்கிறதுக்காக இதுக்கு ஒரு லிமிட்டை கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த 20 லட்சத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த 40 லட்ச ரூபா லிமிட் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது ஆன்லைனுக்கு பொருந்தாது. ஏன் ஆன்லைனுக்கு பொருந்தாது அப்படின்னா, ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு பொருள் போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்டர்ஸ்டேட் சப்ளை. அதாவது நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் மட்டும் தான் சேல் பண்ணுவீங்க. உங்கள் ஊரில் மட்டும் நீங்கள் சேல் பண்ணால் மட்டும்தான் 40 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணால் உங்களுக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. இதுவே ஒரு பொருளை இந்த கடையிலிருந்து வேறு கேரளாவில் ஒரு ஆளுக்கு நீங்கள் விற்கிறீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக அது ஜிஎஸ்டி கட்டி தான் நீங்கள் விற்கணும். சரிங்களா? இதுதான் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரூலு. அதே ரூல் தான் இப்போ இந்த 20 லட்ச ரூபா லிமிட்டுக்குள்ளேயும் வந்துருக்குது. என்னென்னா, ஏற்கனவே கடை வச்சுருக்கவங்க 40 லட்ச ரூபாய்க்குள்ளே டேர்ன் ஓவர் இருந்தால் ஜிஎஸ்டி எடுக்க தேவையில்லை, கட்ட தேவையில்லை. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதாவது சொந்தமாக மொபைல் ஆப் வச்சுக்கிறது, சொந்தமாக வெப்சைட் வச்சுக்கிறது, இல்லை ஃபேஸ்புக் மூலிமா செல் பண்ணுறது, வாட்ஸ்அப் மூலிமா செல் பண்ணுறது, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் மூலிமா செல் பண்ணுறது, இது எல்லாமே இகாமர்ஸ் தான். இதுவே நம்ம தெரியாமல் இருக்கோம். இகாமர்ஸ்னால் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும் தான் இகாமர்ஸ் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. உங்களுடைய பொருளை உட்காந்த இடத்துல இருந்தே கொரியர் மூலிமா டெலிவரி பண்ணிவிட்டு பேமெண்ட்டை ஆன்லைனில் ரிசீவ் பண்ணிக்கிற எல்லாமே இகாமர்ஸ் மெத்தட் தான். ஓகேங்களா? இதில் கவர்மெண்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ கிடையாது. ஏன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுவாங்க. நீங்கள் அமேசானில் ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தா தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசானில் இந்தியாவுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு ஆர்டர் வரும். நீங்கள் அதில் ஒரு வேளை தமிழ்நாடு மட்டும் சூஸ் பண்ணுங்கள்,
அதாவது எனக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து மட்டும் ஆர்டர் வர மாதிரி செட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, அதுக்கு இந்த 20 லட்ச ரூபா லிமிட் செல்லும். அப்படி கிடையாது. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எந்த பிளாட்ஃபார்ம் போனாலும் கண்டிப்பாக அங்கே ஜிஎஸ்டி நம்பர் கேட்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு தான் ஆர்டர் வரும். அப்போது கவர்மெண்ட் சொல்கிற அந்த இகாமர்ஸ் என்னது அப்படின்னா அதான் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஓன் வெப்சைட்டு, நீங்கள் எதில் வேணால் வச்சுக்கிங்க, எதில் வேணால் விற்றுக்குங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நீங்கள் விற்கணும் பொருளை. தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை, அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளே. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேரளாவில் இருந்தீங்க அப்படின்னா கேரளாக்குள்ளே மட்டும் தான் நீங்கள் விற்கணும். ஆந்திராவில் இருந்தால் ஆந்திராக்குள்ளே மட்டும்தான் விற்கணும். அப்போது இப்போ நான் எனக்கான ஒரு வெப்சைட்டை வச்சுருக்கிறேன். இல்லை எனக்கான உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா வாட்ஸ்அப்பில் விற்கிறேன்னு வைங்க. நான் ஹோல்சேலில் வந்து டெல்லியிலேருந்து பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன். வாட்ஸ்அப்பில் நான் வச்சு விற்றுட்ருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து என்கிட்ட ஒரு வெஜிடபிள் கட் இருக்குது, ஒரு பெல்ட் இருக்குது. இதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டுறேன். வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்டர் போடுறாங்க. நான் அவங்களுக்கு பொருளை அனுப்பி வைக்கிறேன். பணத்தை வந்து கூகுள் பேலே, ஃபோன்பேலே ரிசீவ் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே இகாமர்ஸில் தான் சேரும். இந்த மாதிரி இகாமர்ஸுக்கு தான் அந்த 20 லட்ச ரூபா லிமிட்டு. ஸோ நம்ம உடனே என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நான் 20 லட்ச ரூபா டர்ன் ஓவர்லாம் எடுத்தோடனே பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் இந்த ரூலை யூஸ் பண்ணி அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் ஜிஎஸ்டி இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி பண்ண முடியாது. எப்படி வந்து ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தா 40 லட்ச ரூபா வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணால் உங்களுக்கு ஜிஎஸ்டி இல்லையோ, அதே மாதிரி உங்கள் பொருளை நீங்கள் ஆன்லைனில் விற்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் விற்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 லட்ச ரூபாய்க்கு உள்ளே நீங்கள் டேர்ன் ஓவருக்குள்ளே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டு கட்டவும் தேவையில்லை. இதுதான் இதில் இருக்கக்கூடிய விளக்கம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரி மல்டிபிள் வெப்சைட்ஸ், ஜியோ மார்ட், நீங்கள் எதில் சேல் பண்ணாலும் உங்களுடைய சேல் வந்து ஆல் ஓவர் இந்தியா நடக்கும். அதனால் அதுக்கு இந்த ரூல் பொருந்தாது. சரிங்களா? அப்போது நீங்கள் இந்த வெப்சைட்லாம் செல் பண்ணணும் அப்படின்னா 50 ரூபாய்க்கு நீங்கள் பொருளை விற்றா கூட ஜிஎஸ்டி எடுத்தான் ஆகணும். அதுக்கு இந்த 20 லட்ச ரூபாய் லிமிட்டும் பொருந்தாது. ஆஃப்லைனில் பண்ணுறீங்கள அந்த 40 லட்ச ரூபாய் லிமிட்டும் பொருந்தாது. யாருக்கு பொருந்தும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும். இப்போ என்கிட்ட ஒருத்தர் ரீசெண்டாக கேட்டிருந்தாரு, அவர் காய்கறி வந்து விற்கிறேன், அதுவும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் விற்கிறேன்னு கேட்டிருந்தார். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் ஒரு மொபைல் ஆப்பை உருவாக்கியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் இருக்கக்கூடிய கடைகளில் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து விளம்பரப்படுத்தி அதில் ஆர்டர் போடுங்க, நான் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னா காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளதானே பண்ண முடியும், வெளியே போச்சுன்னா அது கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த ரூலு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு பால்லாம் கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. பால் வந்து வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை ஃபேஸ்புக் மூலியமாவோ பால் ஆர்டர் பண்ணுவாங்களாம். இவர் போய் வந்து டெலிவரி பண்ணுவாராம். இவரே வண்டியில் போயிட்டு டெலிவரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தார். இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த 20 லட்ச ரூபா லிமிட். ஓகேங்களா? அப்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 20 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை, நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்க தேவையில்லை. ஆனால் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் பொருளை விற்க போகிறீங்க அப்படின்னா இந்த 20 லட்ச ரூபா லிமிட் உங்களுக்கு பொருந்தாது. நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து தான் இகாமர்ஸில் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் பண்ணுறவங்களுக்கு இது பொருந்தாது. அதே மாதிரி ஜிஎஸ்டியே இல்லாமல் என்னால் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் விற்க முடியுமா பொருளை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுவும் முடியாது. சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா புக்ஸ் மட்டும் நான் விற்கிறேன். ஏன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டுலேயுமே ஆப்ஷன் கொடுக்குறாங்க. புக்கு மட்டும் விற்கிறீங்களா, ஜிஎஸ்டி இல்லாமல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க அப்படின்னு. ஆனால் வெறும் புக்கை மட்டும் வச்சு நீங்கள் ஆன்லைன்லாம் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? வெறும் புக்கை தான் நான் விற்பேன் ஆன்லைனில் அப்படின்னா யாரால் விற்க முடியும் அப்படின்னா புக்கு கடை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால மட்டும்தான் விற்க முடியும். இல்லைனா புக்கை பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு பப்ளிஷராக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் என்ன பண்ணலாம்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் செல்லர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ப்ராடக்ட்டை சேல் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒன்லி புக்ஸ் மட்டும்தான் நீங்கள் விற்க முடியும். நீங்கள் புக்ஸை தவிர வேறு எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஜிஎஸ்டி நம்பர் அப்படி கேட்பாங்க. ஸோ பெட்டர் வே என்ன அப்படின்னா நீங்கள் ஆன்லைனுக்கு வரீங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பரோட வந்து பிஸ்னஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு சரியான வேவாக இருக்கும். இந்த 20 லட்ச ரூபா லிமிட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பொருந்தாது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.